சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே, சந்தர்ப்பங்கள் வரும்போது தடமாறாதே. இந்த வரிகளுக்கு ஏற்ப தான் செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி தடமாறாமல் தடுமாறாமல் தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் அப்படி நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க, கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்க, ஒரு காகிதத்தை கூட பயனுள்ளதாக எப்படி மாற்றிக்க முடியுங்கிற ஒரு திட்டமிடுதல் இவங்கக்கிட்ட இருக்கும். அதனால தான் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே குருவோடைய ராசியும் இருக்குது, சனி பகவானுடைய நட்சத்திரமும் இருக்குது, புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமும் இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. அதனால தான் இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகள், நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்க, செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, இது எல்லாமே உங்களுடைய ப்ளஸ். அதனால தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. செல்கிற இடமெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். 10 நிமிஷம் ஒரு மனிதர்கிட்ட பேசினா கூட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ணால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நுணுக்கமாக ஆராய்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். நம்மளாம் கேட்போம், கேட்டுட்டு சரி இதை எப்படிப்பா செயல்படுத்துறது அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் விருச்சிக ராசி அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே அப்படி நுணுக்கமாக ஆராய்வாங்க. நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட இவங்க செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி தான். சொத்தே இல்லைன்னா கூட இவங்களுடைய பேரில் ஒரு 30 வயதுக்குள்ளேயே ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. 30 வயதுக்குள்ளேயே கண்டிப்பாக உங்கள் பேரில் ஒரு சொத்து வந்திருக்கும். உண்மையா இல்லையாங்கிறத மட்டும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் கூட அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் மறக்காமல் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ராசியில் 4வது வீட்டில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. உங்ககிட்ட மறைந்திருந்த அந்த திறமை இந்த ஆண்டில் வெளிப்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சித்திரை வைகாசிக்குள்ளே அந்த திறமை வெளியில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனதுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருந்திருக்கும். தொழில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ளேயே போட்டுட்டு வச்சுருந்துருப்பீங்க. வெளிநபர்கிட்டையோ வெளி நண்பர்கிட்டையோ அதிகம் பகிர்ந்துக்க மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மனதில் போட்டுட்டு வச்சுருந்த அந்த தொழிலை இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புது புது எண்ணங்கள், புது புது வித்தியாசமான யோசனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் தோன்றும். அது எல்லாமே அப்படியே வெளிப்படும். பேச்சுலேயும் சரி, தொழிலையும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள்லேயும் சரி, அப்படியே மனதில் இருந்த ஒவ்வொரு எண்ணங்களுமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நல்லா அது எல்லாமே பளிச்சுன்னு வெளிப்படையாக தெரியும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பழைய கடன்லாம் கொடுத்துட்டு வசூலாகாமல் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த கடனெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்குள்ள அடங்கியிருந்த அந்த திறமை இந்த காலகட்டத்தில் வெளியில் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நகையெல்லாம் கூட அடகு வச்சுருப்பீங்க. அந்த நகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக மனதில் ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். மனதில் ஒரு அமைதி பிறக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக குழம்பிக்கிட்டே இருந்த மனசில் இது என்னத்தினால இந்த பிரச்சனை வந்துச்சு, எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு இருந்த உங்களுடைய மனது இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சப்ப இதனால தான்ப்பா இந்த பிரச்சனை வந்ததா அப்படிங்கிற அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால மனதில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பிள்ளைங்க விஷயத்தில் கூட ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. உங்களுக்குள்ளே இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நீங்கி தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மகனுக்கு வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கட்டாயம் வருகின்ற நாட்களில் வரன் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. பிள்ளைங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு சிலர்லாம் வீட்டை விட்டு நல்ல ஒரு வசதியான ஒரு வீட்டில் இருந்து நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால மனதில் தேவையில்லாத குழப்பங்கள், மன உளைச்சல்கள் ஒரு பக்கம் வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் ஒரு சிலருக்கு வரும். கொஞ்சம் கவனமாக கையாட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு செல்லும்போது எதிர்பாராமல் திடீர்னு பண வரவு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு வரும்போது சொந்த பந்தங்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குறிப்பாக வேறு மொழி பேசுகிறவங்க மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது, கேது 10ஆம் வீட்டுக்கு வரும்போது அம்மாவோடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்னதாக ஏதாவது அறுவை சிகிச்சை மாதிரி ஒரு சிகிச்சை செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது எப்போ அப்படின்னா டிசம்பரில் ஏதாவது இந்த மாதிரி வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய அம்மா தான் உலகம். அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு கோபம் அதிகமாகும். அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதற்கெடுத்தாலும் கோபப்படுறாம்பா தொழிலில் இருக்கிறவங்க, வேலை செய்கிற இடத்துல வேலையில் இருக்கவங்க, சக ஊழியர்கள் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறாம்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய பெரிய பிரபலங்களுடைய ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையிலையும் இறங்குங்க. எல்லா வேலையும் தடையில்லாமல் நடக்கும். திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. கேது பகவான் 9ஆம் வீட்டுக்கு வரும்போது வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு தனி மதிப்பு இருக்கும். வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுபகாரியம் போன்ற சுப நிகழ்வெல்லாம் கூடி வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சொந்த ஊரில் முன்னுரிமை உங்களுக்குன்னு கொடுப்பாங்க. தந்தைக்கும் சின்ன மருத்துவ செலவு அல்லது தாய்க்கோ ஏதாவது மருத்துவ செலவோ வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் வந்து அமரும் போது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் மட்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை நீங்களே நிறைவேற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமைந்துடும். எக்காரணத்தை கொண்டு வாக்குறுதி கொடுக்காதீங்க. நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு புண்ணிய தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். பழைய நகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீட்பீங்க. புது டிசைன் நகை வாங்கி அணியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாமியார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக மருத்துவ செலவு வரும். கன்னி பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு சோம்பல், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சிலருக்கு சின்ன தடைபட்டு இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் கல்யாண வரன் கூடி வரத்துக்கான கிரக அமைப்பு இருக்குது. மாணவிகளை பொறுத்தவரைக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தேர்வு எழுதிட்டு தேர்வு முடிவுக்காக காத்துட்ருக்கக்கூடிய விருச்சிக ராசி மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் கொள்முதல் செய்வீங்க. அதற்கு இரட்டிப்பு பலன் அந்த கொள்முதலுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அனுபவம் மிகுந்த ஆட்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில்
நல்ல வருமானம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க தருமபுரி அருகே இருக்கக்கூடிய காலபைரவர் கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பஞ்சமி நாட்களில் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. பூசணிக்காய், எலுமிச்சம்பழ தீபம் இதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.